வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உருளைக்கிழங்கு வச்சுட்டு ஸ்டஃப்டு பராட்டா தான் பண்ண போறோம். ஆலு ஸ்டஃப்டு பராட்டா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுது. தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம், ஒரே ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கணும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். காரத்துக்கு வந்து கொஞ்சம் வரமிளகா பொடி. நல்ல மீடியம் சைஸ்ல ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அது தோலெல்லாம் எடுத்துட்டு மசிச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நாம வரமிளகா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அம்ச்சூர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், காஞ்ச வெந்தயக்கீரை இலை, அதுக்கப்புறமா இதுக்கு ரொம்ப முக்கியமா வந்து கொத்தமல்லி தான். ஸோ அதனால கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கோதுமை மாவு வந்து கொஞ்சமாக, அதாவது 1 டம்ளர் கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும் கோதுமை மாவு, அவ்வளோதான். ஸோ இது ஆறினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறிடுத்து. மாவும் வந்து ஒரு வாட்டி இழுத்து பிசைஞ்சாச்சு. நம்ம வந்து தேவையான அளவு மாவு எடுத்து ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிக்கணும். நாம கல் காஞ்செடுத்து போட்டு எடுத்துடலாம். 2 பக்கமும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல ஆவக்காய் ஊறுகாய் நல்லா இருக்கும். அப்படி இல்லை லெமன் பிக்கிள் வந்து நம்ம ஸ்வீட்டாக போடுவோம் இல்லையா, ஸோ அது நல்லா இருக்கும். இல்லை தயிர், ஒன்றுமே இல்லை, வெறும் தயிர் தான் இருக்கணும். நல்லா கெட்டி தயிரில் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டஃபிங் வந்து இந்த அதாவது சப்பாத்தி மாவில் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து பிரெட்டுக்கும் ஸ்டஃப் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சமோசா பண்ணணும்னு நினச்சதுனால சமோசாக்கும் இந்த ஸ்டஃபிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.